வணக்கம். எங்கள் வீட்டு பக்கத்தில் கோயில் விசேஷம் இருந்தது. போயிட்டு வந்தேன். அப்போ ஒரு அடிகளார் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா, சாமி கும்பிட வரும்போது யாரும் ஒன்றுமே வேண்டுதல் வைக்க வேண்டாம். என் பொண்ணு நல்லா படிக்கணும், என் பையன் நல்லா வேலை பார்க்கணும், பிஸ்னஸ் நல்லா வரணும், நான் எல்லாரும் ஆயுசு ஆரோக்கியமாக இருக்கணும். இப்படி நிறைய 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 வேண்டுதலை கொண்டு போய் நம்ம வைப்போம். நிறைய காசு பணம் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய வேண்டுதலை நம்ம கொண்டு போய் முன்னாடி வைப்போம், சாமிக்கு முன்னாடியே. அதுக்கு யாதொரு அவசியமும் இல்லை. எல்லாமே சாமிக்கு தெரியும். சாமி கும்பிடும்போது கோயிலுக்கு வந்தாலும் சரி, வீட்டில் சாமி கும்பிட்டாலும் சரி, கண்ணை மூடாமல் கண்ணை திறந்து சாமியை நல்லா உத்து பார்த்துக்கிட்டே இருங்க. அது ஒரு மெடிடேஷன் மாதிரியும். அப்புறம் சாமிக்கு தெரியும் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும், உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க வேண்டாம், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்படி நீங்கள் பண்ணாமல் நல்லா சாமியை பார்த்துக்கிட்டே பூரிப்பாக நல்லா பார்த்துட்டே இருந்தாலே போதும். ஒரு 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ அப்படி சாமி கும்பிட்டா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு உண்மைதானா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.